பரமேஸ்வரி ஒரு விதவை. 3 குழந்தைகள், ஒரு மரமட்ட வீடு, தினமும் கூலி வேலைக்கு செல்லும் வாழ்க்கை. ஆனாலும் ஒரு பழக்கத்தை மட்டும் எப்போதும் விட்டதில்லை. அதுதான் அவளுடைய விருந்தோம்பல். ஒரு நாள் மழைக்கால இரவில் குடும்ப நண்பர் ஒருவர் குடும்பத்தோடு வாசலில் வந்து நின்றார். மழையில் நனைந்து நடுங்கி நின்ற அவர்களை பரமேஸ்வரி உள்ளே அழைத்தாள். வீட்டில் இருந்த கடைசி அரிசியை கொண்டு கஞ்சி, சிறிய உருளைக்கிழங்கு வறுவல் செய்தாள். குழந்தைகள் ஏற்கனவே பசியுடன் இருந்தாலும் அவள் முதலில் விருந்தினர்களுக்கு உணவு பரிமாறினாள். வீட்டில் இருந்த ராமு மாமா ஒரு சோம்பேறி, அறிவில்லாதவர். அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது தாமும் பசியில் இருந்ததாக கூச்சலிட்டார். நீ அவர்களின் வேலைக்காரி இல்லை, ஏன் வந்தவங்க போனவங்களுக்கெல்லாம் சமைக்கணும் என்று திட்டினார். பரமேஸ்வரி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அமைதியாக கூழை ஒரு கோப்பையில் ஊற்றி ராமுவிடம் கொடுத்தாள். குழந்தைகள் அந்த தருணத்தில், அம்மா, இவரே நமக்கு விருந்தினர்தான், அப்படி இருக்க நம்மை ஏன் திட்டிக் கொண்டிருக்கிறார் என்று கேட்டனர். அவள் மெதுவாக, இன்மையுள்ளின்மை விருந்தொரால் வன்மையுள், வன்மை மடவார் பொறை. வறுமையிலும் கொடிய வறுமை, வந்த விருந்தினரை வரவேற்க முடியாதது, அதைப்போல வலிமையிலே பெரிய வலிமை, அறிவில்லாதோரின் தவறுகளை பொறுத்துக் கொள்வது என்று பதிலளித்தாள்.